லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இன்னைக்கு சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பா சந்திச்சே ஆகணும். அப்படி நடக்கலன்னா நாளைக்கு காலையில உங்க கணவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஏற்கனவே பல கண்டத்தை தாண்டின உசுர இது, இன்னொரு கண்டத்தை தாண்டாதுமா. அழாதம்மா, அழாத. இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. தீர்வு இல்லாத பிரச்சனையே கிடையாது. ஆனா என்ன பண்றது, எனக்கு இப்படிதான் நடக்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. எல்லாம் என் விதிப்படி தானே நடக்கும். ஆனா நீ மனசு வச்சா விதிய கூட மதியால வெல்லலாம். நீ ஏற்கனவே செஞ்சதுதாம்மா. ஐயா, என்ன சொல்றீங்க? இதிலிருந்து தப்பிக்க வழி இருக்கா? இருக்கு. என்ன வழி சொல்லுங்க. ஒரு பொண்ணோட மாங்கல்ய பலம் தான் அவ புருஷனோட பலமே. அவருக்காக நீ அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு அங்க பிரதட்சணை பண்ணுமா. அம்மன் இறங்கி வந்து உன் புருஷனையும் புள்ளையையும் காப்பாத்துவா. நம்பிக்கையோட போயிட்டு வா. சரிங்க ஐயா. போலாமா? வரங்க ஐயா. அம்மா, இவங்க உன் குழந்தைங்க அம்மா. அவங்கள நீதான் கூட இருந்து காப்பாத்தணும். வினய், என்ன மன்னிச்சிருங்க வினய். ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கே ஜோசியர் எச்சரிக்கை பண்ணியும் நான் அசால்ட்டா இருந்தது என்னோட தப்பு தான். நான் மட்டும் அலாட்டா இருந்து வினயும் விக்ரமையும் ஒரே இடத்துல தங்க வச்சிருந்தா இப்படி இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காது. ஐயோ, தப்பு பண்ணிட்டேன் வினய். ஜோசியர் நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்கன்னு சொன்னதுக்கு இதுதான் அர்த்தம்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே எச்சரிக்கையா இருந்திருப்பேன். மித்ரா, அழுதுட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைம்மா. அதான் ஜோசியர் சொன்னார், தோஷத்துக்கு பரிகாரம் இருக்கிற மாதிரி அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே பிரதட்சணம் பண்ணா வினய்க்கும் விக்ரமுக்கும் இருக்கிற கண்டத்திலிருந்து தப்பிச்சிடுவாங்கன்னு ஜோசியர் சொன்னார்ல. முதல்ல அவர் சொன்னபடி பண்ணம்மா, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. வினயும் விக்ரமையும் காப்பாத்துறதுக்கு கடவுள் உதவுவார்னு எனக்கு தோணல மாமா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. கடவுள் எப்போ நல்லவங்களை கைவிட மாட்டார். நீ கோவிலுக்கு போய் அங்க பிரதட்சணம் பண்ணு, எல்லாமே நல்லபடியா நடக்கும். மனுஷனால செய்ய முடியாதப்பதான் கடவுள் கிட்ட போய் முறையிட முடியும். வாய்ப்பு இருந்தும் வினயையும் விக்ரமையும் சந்திக்க வைக்காதது என்னோட தப்புதான். தப்ப நான் பண்ணிட்டு கடவுள் கிட்ட போய் எப்படி உதவி கேட்க முடியும்? மித்ரா, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதம்மா. ஏற்கனவே வினய் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்காம்மா. நீ அசால்ட்டாக இருந்திருக்க, அதனால தான் இவ்வளவும் நடந்திருக்கு. திரும்பவும் அதையே பண்ணாத. ஜோசியர் சொன்ன மாதிரி அங்க பிரதட்சணம் பண்ணு. அப்படி பண்ணாமல் போய் நடக்கக்கூடாதது நடந்துட்டா நமக்கு தானம்மா நஷ்டம். இதை பாரும்மா, அந்த புண்ணாக்கு மூட்டை இவ்வளவும் பண்ணிட்டு வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்க மாட்டா. வினய் எங்கே அடைச்சி வச்சிருக்காளோ அங்கே போயிட்டு வந்துட்டு தான் இருப்பா. நான் ஒன்று பண்ணுறேன், அவளுக்கே தெரியாமல் அவளை ஃபாலோ பண்ணி வினய் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறேன். நீ முதல்ல போய் ஜோசியர் சொன்ன மாதிரி அங்க பிரதட்சணம் பண்ணு. எல்லாமே நல்லபடியாக நடக்குமா, பயப்படாத. நான் வரேன். என் கஷ்டம் தெரியாம பேசிட்டு போறீங்களே மாமா. எனக்கு பழைய வாழ்க்கையே வேண்டான்னு முடிவு பண்ணிதான் நான் வினய் கட்டின தாலியை கழட்டி வச்சேன். தாலியே இல்லாம எப்படி வினய காப்பாத்த சொல்லி சாமி கிட்ட வேண்டிக்க முடியும்? அந்த ஜோசியர் தான் தெரியாம சொல்றாருன்னா நீங்களும் அதையே சொல்றீங்களே. நில்லுமா. ஏமா, உனக்கு என்னம்மா பிரச்சனை?
நீ ஏன் கோயிலுக்கு போய் சாமியை பார்க்க அச்சப்படுற? அது சாமி, தயங்காம சொல்லுமா. உன் மனசுல ஏதோ தப்பு பண்ணிட்டோங்கிற உறுத்தல் இருக்கு. அதனாலதான் உனக்கு சாமியை நேர்கொண்டு பார்க்கறதுக்கு துணிச்சல் வரமாட்டேங்குது. எதுவா இருந்தாலும் சாமி கிட்ட சொல்லு, அது உனக்கு வழிகாட்டும். சாமி, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப நானும் என் கணவரும் சேர்ந்து வாழல. 6 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் கட்டின தாலியை கழட்டி வச்சுட்டு நான் பிரிஞ்சு வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது அவர் உயிரை காப்பாத்துறதுக்காக தாலியை கழட்டி போட்டு நான் எப்படி அங்க பிரதர்ஷனம் பண்ண முடியும்? அத சாமி ஏத்துக்குமா? இதுதான் மனிதர்களுடைய முட்டாள்தனம். தாலியை கழட்டிட்டா நீங்க 2 பேரும் கணவன் மனைவி இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல உன் பையனுக்கு தான் அவர் தகப்ப இல்லைன்னு ஆயிடுமா? எல்லாமே நம்ம மனசுக்குள்ளதாமா இருக்கு. நீ அவரை உன் கணவன்னு நம்புற வரைக்கும் அவரு தாமா உன் கணவர். தாலி எல்லாம் பின்னாடி வந்ததுதாமா. போய் அந்த சாமி கிட்ட உன் கணவரை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாதேன்னு கதறு. அந்த சாமி உனக்கு நல்லதாமா பண்ணும். அங்க ருக்மணின்னு ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்கள போய் பாரு. மித்ரா, மித்ரா, இவ எங்க போயிட்டா? ஆளையே காணுமே. நாகு, நாகு, ஐயோ இவளும் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. தேனு, தேனு, ஐயோ நீயாச்சும் இருக்கியா இல்லையா வீட்ல? கம்மிங் கம்மிங். தேனு எங்க போன நீ? இதோ வந்துட்டேன் பாட்டி. சொல்லுங்க, என்ன விஷயம்? மித்ரா எங்க போறேன்னு சொல்லிட்டு போனால உங்ககிட்ட? இல்லையே பாட்டி. ஏன்? இல்லம்மா, காலையில இருந்து அவ ஏதோ குழப்பத்திலேயே இருந்தா. அப்புறம் எங்கேயோ கிளம்பி போயிட்டா. இப்ப மதிய சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னும் அவளை ஆளையே காணோம். அதான் அவ எங்க போறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு போனாளான்னு கேக்குறேன். என்கிட்ட எதுவுமே சொல்லலையே பாட்டி. நானும் அவங்கள பார்க்கதான் கீழே வந்தேன். ஐயோ எங்க போயிருப்பான்னு தெரியலையே. பாட்டி, நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன். பண்ணு. இவ எதுக்கு இப்ப எனக்கு கால் பண்றா? என்ன ரிங் மட்டும் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவ கவனிக்காம இருந்திருப்பாப்பா. மறுபடியும் இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாரு. சரிங்க பாட்டி. இல்ல பாட்டி, எடுக்கல. ஐயோ இந்த வீட்டுல எல்லாருக்கும் என்னாச்சு? நாகவையும் காணோம். அந்த வினய் அவன் பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம லீவ் போட்டுட்டான். நாம போன் பண்ணாலும் அது சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்ப பார்த்தா மித்ராவும் எங்க போனாலோ எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. வா. ஆமா இல்ல, சூப்பர்மேன் இன்னைக்கு லீவ் இல்ல. மித்ராக்கா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சூப்பர்மேன் போன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. சூப்பர்மேன் கிட்ட நான் பேசினாலே மித்ரா அக்காக்கு பிடிக்காது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வேளை மித்ரா அக்காவும் சூப்பர்மேனும் அப்படிலாம் இல்ல. மித்ரா அக்கா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. வர வர நான் ஏன் இப்படி தப்பு தப்பா யோசிக்கிறேன்? மித்ரா அக்கா எங்கேயாவது பக்கத்துல மார்க்கெட் தான் போயிருப்பாங்க. ஆனா சூப்பர்மேன் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? போன் பண்ணி பார்க்கலாம். என்னது இது? இவர் போன் காலையில இருந்தே ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்னாச்சு அவருக்கு? அப்படி எங்க தான் போயிருப்பாரோ? அவரை நான் இப்ப பார்த்தே ஆகணுமே. என்ன பண்றது? பாட்டி, இந்தாங்க ஜூஸ் குடிங்க.
தேங்க்ஸ் தைனு. வர வர என் பேத்திக்கு ரொம்ப பொறுப்பு வந்துருச்சு. இதுக்கெல்லாம் என்ன பாட்டி ஆசை? நேரம் ஆச்சு, நாகு பாட்டியும் மித்ரா அக்காவையும் காணுமே. பாவம், உங்களுக்கு பசிக்கும்ல, அதனாலதான். முதல்ல நீங்க ஜூஸ் குடிங்க, நான் உங்களுக்கு ஆப்பிள் கட் பண்ணி தரேன். ம்? இதோ மித்ராவே வந்துட்டாளே. என்ன இவ பதட்டத்தோட இவ்வளவு வேகமா போறா? பாட்டி, என்ன இது? ஆமா, இவ என்னம்மா கால்ல சுடுதண்ணி ஊத்துன மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கா? இவளுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆமா பாட்டி, நம்ம இருக்கிறத கூட கவனிக்காம போறாங்க. சரி விடுமா, ஏதாவது யோசனையில போயிருப்பா. திரும்பி வரும்போது என்ன ஏதுன்னு கேட்போம். ம், சரிங்க பாட்டி. இந்தாங்க ஆப்பிள் எடுத்துக்கோங்க. இந்தாங்க. அம்மா, என்னம்மா மித்ரா, காலையிலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ ஒன்றும் தெளிவாவே இல்லையே. ஏதோ குழப்பத்தில் இருக்கிற மாதிரியே இருக்க. நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வெளியே போற வர, ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டேங்கிற. என்னாச்சு உனக்கு? ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு சின்ன வேலை, அதான். அக்கா, போன கூட எடுத்து பேச முடியாத அளவுக்கு அப்படி என்ன வேலை? தேனே, கொஞ்சம் சும்மா இரு, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். ம், என்னம்மா என்னாச்சு சொல்லு. அம்மா, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போறேம்மா. உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னுலாம் இல்ல. அப்புறமா விவரமா சொல்றேனே. அம்மா ப்ளீஸ்மா, என்ன நம்புங்கம்மா. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நான் உன்னை போய் நம்பாம இருப்பேனா? நீ ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரியே இருக்கியே, அது என்னன்னு தெரிஞ்சா உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான்மா கேட்டேன். நீ போய் உன் பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். சரியா? ரொம்ப நன்றிம்மா. நான் வரேம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்ன? சரி. ஆ. ஆட்டோ நிப்பாட்டுப்பா, நிப்பாட்டு. ஓகே மேடம். என்ன மித்ரா, ஒரே பதட்டமா இருக்க போல? உடம்பெல்லாம் வேர்த்து இருக்கு. ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் எங்க நீ இவ்ளோ அவசரமா கிளம்பிட்ட? நீ விஷயம் இல்லாம வெளியில போற ஆள் இல்லையே. ஏன், யாரையாச்சும் காணுமா? என்ன? அட, பாக்கணுமான்னு கேட்ட மித்ரா. உன் காதுல எப்படி விழுந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணியிருந்தாங்க. விக்ரமுக்கு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட் இருக்கான். அதான் என்ன அர்ஜென்ட்டா வர சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நான் போறேன். அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஐயோ, இவ கிளம்பி போற வேகத்தை பார்த்தா ஸ்கூலுக்கு போற மாதிரி தெரியலையே. ஐயோ, வினய் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருப்பாளோ? அதான் இவ்வளவு வேகமா கிளம்பி போறாளோ? ஒருவேளை அந்த வினய் பையன் அங்க இருந்து தப்பிச்சிட்டானா?
ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ கொடுத்த வேலையை ஒழுங்கா பார்க்காம அவனுங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியலையே. ஐயோ இப்ப என்ன? ஆ. ஏய் நிறுத்துங்கடா, அந்த அம்மா தான் ஃபோன் பண்ணுது. சொல்லுங்க மேடம். யோ அந்த டிரைவர் பையன் அங்க சேஃபா தானே இருக்கா? மேடம் நீங்க சொன்ன மாதிரியே அவனுக்கு மயக்க ஊசி போட்டு மயக்கத்துல தான் வச்சிருக்கோம். நீங்க கவலைலாம் பட வேணாம், இங்க இருந்து அவனால தப்பிக்கவே முடியாது. யோ நீங்க பேசுறதெல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா நம்பிக்கை தான் வர மாட்டேங்குது. ஏன்னா அவன் ஆள் அந்த மாதிரி. நம்புங்க மேடம், நம்பிக்கை தான் எல்லாம். நம்புறாங்க. நான் பேசுனதை விட மேல போட்டு தரேன். இத பாரு, அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும், புரியுதா இல்லையா? சரிங்க மேடம், பண்ணிடலாம். சரி வேலையை பாருங்க. ஓகே மேடம். அண்ணா என்னண்ணா சொல்லுச்சு மேடம்? அந்த மேடம் பார்ட்டியை பார்த்து ரொம்ப பயப்படுது. பையன் என்ன அவ்வளவு பெரிய ஜித்தான? என்னன்னா அப்படி சொல்லிட்ட? அவனை பார்த்தாவே தெரியுத. கையை மட்டும் கழட்டி விட்டு இருந்தோம் நம்ம ஒருத்தர் மிஞ்சிருக்க மாட்டோம்னே. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே. ராட இடத்துல ஐயனார் மாதிரி நிக்கிறானே. ஏய் அவனுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை, நீ ஃப்ரீயா விட்ன. அவனை பாருண்ண, பால் வடிகிற முகம், சின்ன பையன. அட என்னண்ணா யோசிக்கிற? விளையாடுண்ணா, பார்த்துக்கலாம். இல்லடா, அந்த மேடம் இவன் விஷயத்துல இவ்வளவு கரெக்டா இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒன்றும் சரியா படல. ஏய் குமாரு, ஊசி எத்தனை இருக்கு? இன்னும் 2 ஊசி இருக்குண்ணே. எதுக்கும் சேஃப்டிக்கு இப்போ ஒன்று போட்டு விட்டுரு, பார்த்துக்கலாம். என்னண்ணா பேசுற? ஏற்கனவே போட்ட ஊசி 2 மணி நேரம் தாங்குண்ணே. இப்போ இன்னொரு ஊசி போட்டா பாவம் செத்துற போறானே. டேய் செத்தா சாகட்டும், நான் சொல்றத மட்டும் செய். நான் சொல்றத சொல்லிட்டேன். மணி 3. ஜோசியர் 3 to 4:30 ராகு காலத்துல தான் பரிகாரம் பண்ணணும்னு சொன்னாரு. அதுக்கு இன்னும் 1/2 hour தான் இருக்கு. மேடம் என்ன மேடம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? எவ்வளவு ஆச்சுங்க? 100 ரூபா ஆச்சு மேடம். இந்தாங்க. தேங்க்ஸ் மேடம். ருக்மணி அம்மா யாரு? அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியலையே. சாமி சொல்லுங்க, என்ன வேணும்? இங்க ருக்மணி அம்மான்னு ஒருத்தங்க. ருக்மிணி அம்மாவா? இங்கதான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு எதுவும் தெரியலம்மா. நீங்க வேணா கோயில் ஆபீஸ்ல கேட்டு பாருங்களேன், அங்க சொல்லுவாங்கம்மா. சரிங்க சாமி. ஆமா பூஜை இருக்கு சார். ஆமா ஒரு நிமிஷம் இருங்க. என்னம்மா? இங்க ருக்மணி அம்மா எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா? அவங்க நேரம் குளத்தாங்கரையில இருப்பாங்கம்மா, நீங்க அங்க போனா அவங்கள பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா. ஆமா சீக்கிரம் வந்துருங்க. அம்மா சொல்லுமா. ருக்மணி அம்மா. நான் தான் ருக்மணி. என்ன விஷயம் சொல்லுமா. என் பேரு மித்ரா. என்ன ஜோசியர் உங்களை பாக்குறதுக்காக அனுப்புனாரு. ஓஹோ, அந்த பொண்ணு நீதானா? ஜோசியர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாருமா. அங்க பிரதர்ஷனம் தானே? ஆமாமா. போலாம் வாமா. நம்ம கிட்ட நேரம் கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ராகு காலம் ஆரம்பிக்க போகுது. உடனே பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாம். வாமா.